இன்னைக்கு ஒன் டே செஃபா மாதிரி நம்ம குக் பண்ண போறோம். பட் அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வெறும் ஒன் ஹேண்ட் வச்சு தான் சமைக்கணும், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட். இன் கேஸ் நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டா அதுக்கான பனிஷ்மெண்ட்மே இந்த வீடியோல பண்ணணும். சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? எல்லாரும் செஃப் ஹேட் வாங்குவாங்க, ஆனா நான் சாட்டிய செஃப் ஹேட்டா மாத்தி வச்சிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பாக்க அப்படியே செஃப் வெங்கடேஷ் பட் மாதிரியே இருக்கேன்ல. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆக்சுவலி அமிகோஸ், நான் சமைச்சா எல்லாருக்கும் வாயில எச்ச ஊற ஆரம்பிச்சிடும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கு? எனிவே நம்ம இன்னைக்கு செஃபா மாதிரி சமைக்க போகுது சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65. முதலில் குக்கரில் ஆங்கிலை ஊத்தவும். அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். எனக்கே சிரிப்பு வருது, ஏன்னா மேகி இல்ல தக்காளி சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளா செஞ்சிருக்கலாம், ஆனா டைரக்டா பிரியாணிக்கு வந்துட்டோம். இதுல பட்டை, ஏலக்காய், பிரியாணி லீஃப், கிராம்பு 4மே இருக்கு. இது 4த்தையும் உள்ள போடுறோம். இந்த ஆனியன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்க லைக்க போட்டுருங்க. என்னடி இது? எப்பவுமே வீடியோஸ்க்கு ஒரு 10 லைக் தான் வருது. இந்த வாட்டி 100 லைக்ஸ் வந்தா இதே செட்டப்பை நம்ம நடு ரோட்ல வச்சு குக் பண்றோம். அந்த சொல்றது உண்மையா? இதை நான் பண்ண மாட்டேன்னு நினைக்க வேணாம் மக்களே, டேர்னா டேர் தான். ஸோ 100 லைக்ஸ் வந்தா கண்டிப்பா நம்ம ரோட்ல சமைக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டுருவோம். ஐயோ, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டேன். நம்மளோட பனிஷ்மெண்ட் கருவேப்பிலை ஜூஸ். ஓகேவா? இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோம். அதோட சேர்த்து புதினா, பச்சை மிளகா. அகைன் நான் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ புளி தண்ணியை குடிப்போம். இப்ப தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இந்த கேப்ல இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, எனக்கே பாடுறது சிரிப்பா இருக்கு. ஸோ அதனால பாட்டு வேணாம். பட் இருந்தாலும் ஒரு ஜோக் சொல்றேன். அப்படின்னா கேட்க போறீங்க? யாருமே ஒடுத்த முடியாத ஒரு பட்டு, அது என்ன பட்டு? செங்கல்பட்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இது ஐயோ என்னது, மேரினேட் பண்ண சிக்கன். இது வந்து உள்ள போட்டுடலாம். சிக்கன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒன்லி சீரியஸ் ஃபேஸ் தான். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சிக்கன் நல்லா ஆயில்ல வதங்கிடுச்சு. இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிட்டோம். இப்பதான் நம்ம தண்ணி அண்ட் அரிசி ரெண்டுத்தையுமே உள்ள போட போறோம். நம்மளோட ஆபரேஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம். இப்ப விசில் போட்ட வேண்டியதுதான். ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா விசில் போட்டாச்சு. இந்த இன்டர்நெட்ல நிறைய குக்கர் வெடிக்கிற மாதிரிலாம் வீடியோ பார்த்து விசில்னாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. என்னடா உம்மா கொடுக்குற? எனக்கு இந்த சிக்கன் 65நாலே அன்னியன் படத்துல அப்படியே ஒருத்தனை உட்கார வச்சு மசாலா தடவி பொரிப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் ஞாபகம் வரும். இப்போ சூடா இருக்க எண்ணெயில நம்ம சிக்கனை போட்டோம்னா வெடிக்குமே. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இருங்க வரேன். இப்போ சிக்கனை வந்து நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் ரெட் ஆன உடனே நம்ம 65 எடுத்துருவோம். ஸோ விசிலும் வந்துருச்சு, சிக்கனும் ரெட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு போயிட்டு டேஸ்டிங் பண்ணிடுவோம்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா தான் இருக்கு, பட் கொஞ்சம் காரமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட காரமா வந்ததால இது கான் ராங். நெக்ஸ்ட் இந்த 65. சீரியஸாவே நான் செஞ்சேன்னு சொல்ல, 65 நிஜமாலே நல்லா இருக்கு. இப்ப நான் சாப்பிட்டுட்டேன், நீங்க சாப்பிடணும்ல. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இவ்வளோ நேரம் ஒன்னா இருந்தோம், ஒன்னா சமைச்சோம், ஒன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல ஒன்னா சாப்பிட்டோம்னு சொல்ல வந்தேன். ஜோக் இல்ல. இவ்வளோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போனா எப்படிங்க? இந்த வீடியோல சென்னை ஸ்டைல் பிரியாணி செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல ஹைதராபாத் ஸ்டைல் செய்வோம். என்ன சொல்றீங்க? ஆணியா புடுங்க வேணாம்.